ஆப்கானிஸ்தானோட T20 வேர்ல்ட் கப் 11 பார்த்தோம்னா அப்படிதான் நான் போவேன். ரஹ்மானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாதரான், செதிகுல்லா அத்தல், தாரிஷ் அசூலி, அஸ்மத்துல்லா உமர் ஜாயித், குல்பதீன் நாயிப், ரஷீத் கான், முகமது நபி, முஜிபுர் ரஹ்மான், நூர் அஹமத், பதலக் ஃபரூக்கி. இப்ப இந்த பேட்டிங் லைனப்னு பார்த்தோம்னா போன T20 வேர்ல்ட் கப்புக்கும் இப்ப நடக்க போற T20 வேர்ல்ட் கப்புக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ்ல வித்தியாசம் இருக்கும். இதனால எப்படி சொல்றேன்னா, போன T20 வேர்ல்ட் கப்ல செதிகுல்லா அட்டல் எமர் ஜாகல. அப்ப அந்த ஓப்பனர்ஸே 15 ஓவர் வரைக்கும் விளையாடிட்டு 20 ஓவருக்கு அப்புறமா 140 அந்த ஸ்கோர் மாதிரி அந்த இதை வச்சா. இப்ப வந்து கரிபியன் கண்டிஷன்ஸ்ல வந்து த பவுலர்ஸ் டிஃபெண்டட். இந்தியாலன்னு பார்த்தோம்னா நிறைய வென்யூல 190 தேவைப்படும், குறைஞ்சு போனா 170 தேவைப்படும். அதே அப்ரோச்சை வச்சுட்டு இந்த பேட்டிங் லைனப்பால அப்படி கொண்டு போக முடியுமா, கூட ரன் அடிக்க முடியுமாங்கிறது நம்ம பார்க்கணும். தாரிஷ் அசூலி வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் வந்து நல்லா விளையாண்டு இருக்காரு. இப்பதான் முடிஞ்சு போயிருக்கு இந்த சீரீஸ். அஸ்மத்துல்லா உமர் ஜாய் இப்ப பினிஷிங் கோர்னு பார்க்கலாம். அஸ்மத்துல்லா உமர் ஜாய் வந்து T20ல பேட்டிங் அவ்வளோ காட்டல. குல்பதீன் நைப் 50-50 பிளேயர். சில சமயம் முடிச்சு கொடுக்க முடியும், கன்சிஸ்டண்டா பண்ணுவாரான்னா தெரியல. ரஷீத் கான் பேட்டிங் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. முகமது நபி பேட்டிங்கும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. முஜிபுர் ரஹ்மான் வந்து கேன் ஹோல்ட் த பேட், கேன் ஹிட் அ ஃபியூ பவுண்டரிஸ். ஆனா கன்சிஸ்டன்டாலாம் கிடையாது, அப்பதான் அடிப்பார். ஸோ அந்த கேஸ்ல வந்து இந்த பினிஷிங் கோர்ல பவர் இருக்கா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பவர் இல்லை. இந்த பவுலிங்னு பார்த்தோம்னா இப்ப இந்த சீமர்ஸ் வந்து கேம் சென்ஸ் காட்டுவாளா? இப்ப ஃபசலக் ஃபரூக்கி வந்து போன சாம்பியன்ஸ் ட்ரோஃபில சரியா போறல. இப்ப இந்த வந்து கேம் சென்ஸ் காட்ட முடியுமான்னு குட் பவுலர் கேம் சென்ஸ் இப்ப காட்டுவாரான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வெளியில வந்து புதுசான ஆளை கொண்டு வந்துருக்கா. இப்போ ஒரு அல்லா கசன்ஃபார்லாம் எடுத்துன்னு வரல, என்ன போன்றிருக்கார் ஆனா எடுத்துன்னு வரல. ஸோ வந்து பவுலர்ஸையும் ஒரு மாதிரி லோடும் பண்ண முடியாது. பேட்டிங் வந்து முகமது இஷாக்கு ஒருத்தர் இருக்கார். ஆனா இப்ப இந்த பேட்டிங் நினைப்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் உள்ள வர்றதுக்கு கஷ்டம். ஆனா டாப் 3 விளையாடியே ஆனும், இல்லைன்னா தாரிஷ் சூட்டி அவருக்கு வேணா பேக்கப்பா இருக்கலாம். அதோட பேட்டிங் வந்து வேற ஸ்ட்ரெங்தனும் பண்ண முடியாது. பவுலிங்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப தெரிஞ்சதை பார்த்தா ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் டீம் வில் ஸ்ட்ரகிள் டு கெட் பாஸ் த சூப்பர் 8. குரூப் ஸ்டேஜ்லயுமே கஷ்டம் படுவான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான் நான் நினைக்கிறேன்.